ஹாய், வெல்கம் டு நியூ டென் டிசைன். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, நிறைய பேர் கேட்டதுனால நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க, நிறைய பேர் வீட்டிலேருந்து எந்த கிளாஸும் போகாமல் வீட்டிலேருந்தே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்ககிட்ட கம்மியாக இருக்கும். அப்படியே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அது ஒயிட் பேப்பரில் ஏபிசி அந்த மாதிரி நம்ம எழுதி டெஸ்ட் எழுதியிருப்போம். ஸோ அது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து குரூப் 4ல் மெயின் டெஸ்ட் வந்து எப்படி எழுத போகிறோம்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா நமக்கு வந்து நம்ம நினச்ச மார்க்கை நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஆனால் நம்ம இப்போ ஒரு 200 கொஸ்டினுக்கு நான் ஒரு 150 கொஸ்டின் சரியாக போட்டு வந்திருந்தாலும், ஓகேங்களா, நான் சரியான ஆன்சர் கொடுத்துருந்தாலும் ஓஎம்ஆர் ஷீட்டோட டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்னென்னா 150 கொஸ்டினுக்கான மார்க் நமக்கு வந்து சேராது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருப்போம், டோட்டல் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருப்போம், இல்லை டபுள் ஷேட் ஏதாவது பண்ணியிருப்போம், இல்லை கொஸ்டினுக்கான ஆன்சரை மாற்றி குறிச்சிருப்போம், நம்பர் மாற்றி குறிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்னால கண்டிப்பாக நம்ம மார்க்கு லெஸ் ஆகும். ஒவ்வொரு டபுள் ஷேட்டுக்கும் ஓகேங்களா 2 மார்க் லெஸ் ஆகும். அதே மாதிரி டோட்டல் மிஸ்டேக் இருக்கு இல்லையா, டோட்டல் மிஸ்டேக் வந்தால் 5 மார்க் லெஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் 175 எடுத்து அதில் டோட்டல் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா 5 மார்க் போய்டும் இல்லையா? ஸோ நமக்கு நான் முன்னவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு அரை மார்க்கு கூட நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1 மார்க்கில் கட் ஆஃப் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அரை மார்க்கில் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கட்டாயம் என்ன பண்ணணும்னா, நம்ம படித்த மார்க்கை விடவே கூடாது. அதுக்காக ஓஎம்ஆர் ஷீட்டோட டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ முழுக்க ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி டெஸ்ட் எழுதலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே. நிறைய பேர் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன மிஸ்டேக் வரும்னே தெரியாமல் இருக்கீங்க. கட்டாயம் டபுள் ஷேட் மிஸ்டேக் வரும், நம்பர் மாற்றி குறிப்பீங்க, ப்ளஸ் டோட்டல் மிஸ்டேக் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேனா வந்து என்ன பென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டது இல்லையா? இப்போ என்கிட்ட வந்து 3 பென் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேனால் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனா பாருங்கள், இது வந்து 0.7. ஆனால் வந்து இது வந்து ஜெல்லு. ஓகேங்களா? ஸோ ஜெல் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப ஊறும். ஓகேங்களா? மை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஊறும். இங்கே நான் பாருங்க ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஊறுது. ஸோ கண்டிப்பாக ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது. ஜெல் அலோடு இல்லை. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து 0.5. ஓகேங்களா? இதோட இது பார்த்தோம்னா பாயிண்ட் பார்த்தோம்னா 0.5 தான். ஓகேங்களா? ஸோ இதை நான் யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், இதை நான் ஷேர் பண்ணேன்னா ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப குட்டியாக, அதாவது ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? இது பேப்பர் சின்னதாக இருக்குது, நம்ம பிரிண்ட் அவுட் இருக்கனால அங்கே வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். இந்த பாக்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஷேர் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே, இதில் ஷேர் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் இதையும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதாவது 0.5 வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு சொல்ல போனால் 5 ரூபா பேனா. ஓகேங்களா? இந்த 5 ரூபா பேனா வந்து நம்ம ஓரம் வச்சுக்கலாம். நம்ம எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும், பட் ஷேர் பண்ணுறது 5 ரூபா பேனாவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இதோட கம்பெனி என்ன, யுனோமேக்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். இதோட பெஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எந்த பேனா யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1.0 mm இருக்கு இல்லையா? ஸோ இந்த mm தான். ஓகேவா? 1.0 mm இருக்கிற பேனாவை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடையில் எங்கே வேணாலும் கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேனாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேனா பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட்டே வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஒரு 2 ஷேட் பண்ணாலே என்னென்னா அது இதாகிடும். ஓகேவா? ஸோ போல்டாகவும் இருக்கும், நல்ல திக்காகவும் இருக்கும், ப்ளஸ் ஷேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஒரு 4-5 இது பண்ணாலே நமக்கு என்ன ஷேட் ஃபுல்லாக ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேனா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? யுனோமேக்ஸு. ஓகேங்களா? 1.0 mm. இந்த கம்பெனி தான் வாங்கணும்னு தேவையில்லை. 1.0 இந்த எம்எம்ல இருக்கிற பால் பாயிண்ட் பேனாவை நீங்கள் கட்டாயமாக இதுதான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எக்ஸாமுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டினை வச்சு நான் டெஸ்ட் எழுதுறேன்னு வச்சுங்க. ஓகேண்ணா? ஸோ இது வந்து என்னோடய டெஸ்ட் கொஸ்டின். இப்போ குரூப் 4 குரூப் 2 2022 குரூப் 4 தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் வச்சுருக்கேன், நான் இது வச்சுருக்கேன். ஓகேவா? ஓஎம்ஆர் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது, மரபு பிழையற்ற தொடர்களை குறிப்பிடுங்க. நான் எக்ஸாமில் உட்காந்துருக்கேன், டெஸ்ட் எப்படி எழுதணும்னா நான் என் மனசுக்குள்ளே படிப்பேன். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுங்க. ஓகே, கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும். ஓகே, இப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தா மரபு பிழையற்ற தொடரா? ஸோ இப்போ கூகை அலரும் அப்படின்னு பார்த்தோம்னா கூகை குளரும் இல்லை கூகை அலரும்னா இப்போ ஆன்சர் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது வருதோ அதை போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் கூகை குளரும் அப்படி சி எனக்கு சரினா நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக ஒரு சி அப்படியா. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினில் சி எங்கே இருக்குது, சியை பார்த்து. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பார்டரை மார்க் பண்ணுவேன், அதுக்குள்ளே உள்ளே ஷேர் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். அந்த பார்டரை மார்க் பண்ணி உள்ளே ஷேர் பண்ணிவிடுவேன். எனக்கு அக்யூரேட்டான ஒரு ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தேவை அந்த சியை மறைக்கணும், உள்ள இருக்கிற கேப்பை மறைக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து சி அப்படின்னு பார்த்தோம். அடுத்த ஆன்சருக்கு டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது கொஸ்டினுக்கு டி எங்கே இருக்குது. ஓகே, டி அந்த ஃபஸ்ட்டு பார்டரை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா?
இந்த பயனாக யூஸ் பண்ணும்போது எனக்கு சீக்கிரம் வந்து என்ன ஷேட் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேவா. இப்போ வந்து பசு வருது ஓகேவா. இது குற்றியலுகரமே கிடையாது, இது முற்றியலுகரம். ஏன்னா தனி குறியில் எடுத்து வருது முற்றியலுகரம். அப்போ ஆன்சர் டி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எந்த ஒரு மார்க்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு வேணும்னா சின்னதாக டாட் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா. பசு ஓகே டினா இப்போ டி. நான் என்ன பண்ணுவேன்னா குறிச்சிட்டு வர மாட்டேன். படிக்க இந்த 4வது கொஸ்டின் ஆன்சர் என்ன தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணுவேன், ஆன்சர் டி அப்படின்னு சொல்லி போட்டுப்பேன். ஓகேவா. ஸோ இப்போ டிஏ குறிச்சிட்டலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இப்போ எனக்கு நான் 11வது கொஸ்டின் வரேன். 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர், ஐயோ பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்ன சரிப்படாது. ஐயோ இது நம்ம படித்தோமே பாரதியாரா பாரதாசனா குழப்பமாகுதே அப்படின்னா டைம் எடுக்குது. இது இன்னும் கொஞ்சம் யோசிச்சா நம்ம அக்யூரேட்டாக ஆன்சர் சொல்லிவிடுவோம்னா நான் என்ன பண்ணிவிடுவேன், லாஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேஜுக்கு போயிட்டு ஓகேவா, இந்த பேஜில் 11. ஸோ 11வது கொஸ்டின் நான் இப்போ விடுறேன் ஓகேவா. அதுன்னு சொல்லிட்டு 11வது கொஸ்டினை ரவுண்ட் போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இங்கேயே யோசிச்சுருந்தா டைம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் யோசிச்சா தான் எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா நம்ம பின்னாடி யோசிச்சு போட்டுக்கலாம். ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11வது கொஸ்டினை விட்டுட்டு அடுத்து 12வது கொஸ்டின் வருவேன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். எனக்கு தெரியும் பாரதிதாசன். இந்த கொஸ்டின் தெரியுதா, 12க்கு பாரதிதாசன். அப்போ 12வது கொஸ்டின் பார்ப்பேன் ஓகேங்களா. 11 நான் விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ 12வது வந்து பாரதிதாசன் பி அப்படி வருதா. பியை வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன், ஷேர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், பியை ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு நான் ஏன் குறிச்சு வைக்கணும், பின்னாடி எனக்கு தெரியணும். நான் எதெல்லாம் விட்டேன்னு வந்து ஓஎம்ஆர் சீட்டை வச்சு பார்க்கும்போது தெரியாது ஓகேங்களா. 11வது கொஸ்டின் விட்டுருக்கேன். அடுத்தது 20வது கொஸ்டின் எனக்கு தெரியல. மேக்ஸ் ஒரு இந்த மேக்ஸ் வந்து நிறைய நேரம் எனக்கு இழுக்குது ஓகேங்களா. இந்த மேக்ஸை போட்டவொடனே எனக்கு ஆன்சர் இல்லை, ரொம்ப நேரம் இழுக்குது அப்படின்னா ஸோ பின்னாடி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கொஸ்டின் நம்பர் என்ன 122. ஸோ 122வது கொஸ்டின் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஓகேவா. அப்போ 122வது கொஸ்டின் விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த கொஸ்டினை ஷேர் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நான் பார்க்கலாம். இதுலேயே நான் இதுக்கு தான் இப்போ இன்னொரு பேப்பர் இருக்கும் ஓகேங்களா. 2 பேப்பர் தான் இருக்குது. இன்னொரு பேப்பரில் நான் எழுதி வச்சிருந்தேன் ஓகேங்களா. நான் இந்த மாதிரி தான் பண்ணேன் ஓகேங்களா. நிறைய ஷீட்டு விட்டு வச்சு தான் நான் என்ன பண்ணேன், கொஸ்டின் நம்பர்லாம் பின்னாடி போட்டு ரவுண்ட் போட்டு வச்சிருந்தேன். அதை பற்றி தான் பண்ணேன் ஓகேவா. ஸோ இது மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த கொஸ்டின் இப்போ ஆன்சர் ஏ சினா சி என்ன பண்ணேன், பார்டரை நான் ஷேட் பண்ணிட்டு உள்ளே பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ஷேப் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எனக்கு தேவை உள்ள அந்த கொஸ்டின் இப்போ டினா டியை மறைக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற அந்த கேப்பையும் மறைக்கணும், இவ்வளோ தான் ஓகேங்களா. இது மாதிரி எல்லா கொஸ்டினும் பண்ணிட்டு வரணும் ஓகேவா. ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் எதுவுமே எழுத தேவையில்லை. நேம் வந்து ஆல்ரெடி அங்கே எந்த வேணா இருக்கும், உங்கள் நேம் பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகே, ரெஜிஸ்டர் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும், சப்ஜெக்ட் வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும், டேட் அண்ட் சீசன் வந்திருக்கும் ஓகேங்களா. நம்ம பண்ண வேண்டியது இந்த இது இருக்கு இல்லையா, புக்லெட் நம்பர் கொஸ்டின் கொடுத்த பின்னாடி தான் இதையும் நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி போன உடனே எக்ஸாமில் நம்ம ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்த உடனே ப்ரெசென்ட் ஓகேவா, ப்ரெசென்ட் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணணும் ஓகேவா. அதே மாதிரி இங்கேயும் ப்ரெசென்ட் இருக்கும், இதுலையும் ஓகேங்களா. 2 சைடு இருக்கும், அதையும் நம்ம ஷேர் பண்ணணும். கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்த பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் பட்டமா கொஸ்டின் புக்லெட் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் பேங்க்கில் என்ன இருக்குன்னா அந்த சீரியல் நம்பர் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 அப்படின்னா 1 இங்கே எழுதிட்டு அந்த கொஸ்டின் நம்பரை ஃபுல்லாக எழுதிட்டு 1ன்ற நம்பரை மட்டும் ஷேர் பண்ணணும் ஓகேவா. அடுத்தது இங்கே வந்து 2 வருதுன்னா அப்போ 2ஆம் நம்பரை மட்டும் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும் ஓகேவா. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 இருக்குன்னா இந்த எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஷேர் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக உங்களால் ஷேரும் பண்ண முடியும் ஓகேவா. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஓகேவா. ஓகே இப்போ முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது வந்து தேர்வரின் இடது கை தான் இங்கே ஓகேங்களா. தேர்வரின் இடது கைரேகை ஓகே, கைரேகை இப்போ வைக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட தம்பு வந்து வைக்கணும், இந்த இடத்துல உங்களோட தம்பு வைக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து சிக்னேச்சர் இங்கே வந்து கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இங்கே வந்து கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரு இடத்துல கையெழுத்து இருக்கும், இங்கே தம்பு இருக்கும். இதெல்லாம் அவங்களே கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களே கேட்டு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. நம்ம டோட்டல் போடுறதான். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இப்போ நான் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், 22வது கொஸ்டின் வந்து சி குறிச்சுன்னு வச்சுங்க. ஆனால் நான் என்ன நான் நினைக்கிறேன் ஏ தான் ஆன்சர். ஆனால் நான் அவசரப்பட்டு சி குறிச்சுனா நீங்கள் தப்பாக குறிச்சிட்டா கூட ஓகேங்களா, மீண்டும் என்ன பண்ணாதீங்க, ஏவை குறிக்காதீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியும், ஏ தான் தெரியும், நீங்கள் அவசரப்பட்டு சி குறிச்சிட்டிங்க. உங்களுக்கு இப்போ என்னன்னா ஒரு கொஸ்டின் 1.5 மார்க் வரணும், அந்த 1.5 மார்க் உங்களுக்கு வராது, ஏன்னா நீங்கள் தப்பாக குறிச்சிட்டிங்க ஓகே. ஆனால் டபுள் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க் மட்டும்தான் போகும், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய மார்க் வரல, அவ்வளோதான் ஓகேங்களா. எதுவும் மைனஸ் ஆகாது. ஆனால் நான் டபுள் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேங்களா 2 மார்க் டோட்டலாக மைனஸ் ஆகும். இப்போ நீங்கள் மொத்தமாக வந்து 170 மார்க் எடுக்கிறீங்கன்னா அதில் ஓகேவா, இப்போ எத்தனை டபுள் ஷேர் பண்ணீங்க, இந்த மாதிரி 2 கொஸ்டின் டபுள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொஸ்டினுக்கு 4 மார்க், மொத்தமாக 4 மார்க் மைனஸ் பண்ணிவிட்டு 166 மார்க் தான் உங்களுக்கு டோட்டல் வரும். ஐயோ நான் இத்தனை கொஸ்டின் போட்டேனே 170 மார்க் வந்துருக்கணுமே அப்படின்னு பார்த்தா ஏன் 4 மார்க் குறைஞ்சிருக்குன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் டபுள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ மைனஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஓகேவா, டோட்டல் வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் ஏ வந்து ஒரு 15 குறிச்சிருக்கேன், இல்லை வந்து 30 குறிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் வரிசையில் ஓகே ஏ பி சி டி இப்பெல்லாம் குறிச்சுன்னா இப்போ நான் டோட்டல் எண்ணணும். ஏ மட்டும் எத்தனை எண்ணிருக்கேன், ஏ மட்டும் இந்த இதில் எவ்வளோ இருக்குது ஓகேவா, மொத்தம் 67 இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மொத்தம் 4த்தையும் கூட்டினா 67 தான் வரணும். ஸோ இப்போ நான் ஏ வந்து ஒரு 13 ஓகேவா. அடுத்து பி வந்து ஒரு 20 போட்டிருக்கேன்னு வச்சுங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து
சி வந்து ஒரு 17 போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது 13 17 எவ்வளோன்னு பார்த்தோன்னா 30 30 20 60 ஓகேவா. டி எத்தனை தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 தான் இருக்கும். இதை 4த்தையும் கூட்டணும் ஓகே. ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இதையே நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். இதை கூட்டினா 67 வந்துருக்கணும் ஓகேங்களா. 13 20 17 7 ஓகேங்களா. 13 17 30 30 20 50 30 20 50 50 கூட்டல் 17 67 ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து டி வந்து 17 வந்துருக்கும். மொத்தமே 67 தான் வரணும் நமக்கு ஓகேவா. ஸோ அடுத்தது இது மாதிரி இங்கே வந்து இப்போ ஏ வந்து 15 வருது, பி வந்து 15 வருது ஓகேங்களா. சி வந்து 30 வருது ஓகேங்களா. ஸோ அடுத்தது டி வந்து எவ்வளோ தான் வந்திருக்கணும், 7 தான் வந்திருக்கணும். இதை கூட்டினாலும் நமக்கு 67 வந்திருக்கணும். ஏன்னா இது 67 இது 67. ஆனால் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாஸ்ட் பாக்ஸில் வந்து எவ்வளோ தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 தான் வரும் ஓகேங்களா. அது 67 வந்துச்சுன்னா இங்கே 66 தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து ஒரு 20, இதில் ஒரு 30 வருதுன்னா 50 ஓகேங்களா. இதில் ஒரு 10 வருது, இல்லைனா 6 தான் வரும். ஏன்னா மொத்தம் எவ்வளோ தான் வரும், இல்லை 66. அப்போது 67 67 66 கூட்டினா எவ்வளோ வரும், 7 14 6 20 மீதி 2 6 3 12 20 200 ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம டோட்டல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோட்டல் போட்டோமா, இங்கே இந்த இ வந்து என்ன பண்ணணும்னா 0 போட்டணும் ஓகேங்களா. லாஸ்ட் டி இ இருக்கு இல்லையா, அது வந்து 0 போட்டுருக்கணும் ஓகேவா. ஸோ இப்படி போட்டேன். ஸோ இப்போ இதை வந்து இங்கே அப்ளை பண்ணணும். அதாவது ஏ மட்டும் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே எத்தனை வருது, இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், ஏ மட்டும் எத்தனை, இங்கே 13. அப்போ ஏ மட்டும் நான் கூட்டுறேன், ஏ வந்து 13. அடுத்து இது 2வது பாக்ஸில் ஏ எவ்வளோ வருது 15. அடுத்து 3வது பாக்ஸில் ஏ வந்து 20 ஓகேவா. ஸோ டோட்டல் வருது 3 5 8 8 எப்போ 8. அடுத்தது வந்து 1 2 4 48 கொஸ்டின் வந்து ஏ போட்டிருக்கேன். அடுத்து பி எவ்வளோ, நம்ம எடுத்தோடனே இங்கே போடக்கூடாது. இதெல்லாம் எங்கே பண்ணணும்னா உங்களோட கொஸ்டின் இதில் இருக்குது இல்லையா, கொஸ்டின் புக்கில் வந்து பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறது 2 பேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே பண்ணணும் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ ஒரு பென்சிலில் எழுதி பார்க்கணும். நான் உங்களுக்கு சும்மா இங்கே OMR டெஸ்ட்டில் பண்ணுறேன் ஷீட்டில். நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்மளோட கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொஸ்டினில் எடுத்து பின்னாடி பண்ணியிருக்கணும் ஓகேவா. இந்த பின்னாடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் எடுத்து என்ன, ஏ வந்து 45, அடுத்து ஏ வந்து 35, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடணும், எழுதி பார்க்கணும் ஓகேவா. ரஃபாக போட்டு கரெக்டாக வருதுனா தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் சரிங்களா. நீங்கள் எடுத்த உடனே இதிலே டோட்டல் போட்டு கூட்டிடக்கூடாது ஓகேவா. ஸோ எடுத்த உடனே இப்போ இந்த மார்க் வருது, இந்த கொஸ்டின் வருதுன்னா இந்த 13 நீங்கள் போட்டுறக்கூடாது ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணணும், பின்னாடி ரஃபாக இதில் எழுதி கூட்டி அப்போ தான் போடணும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஏ வந்து எவ்வளோ வருது 13 போட்டோன்னா ஏ 48 வந்துச்சு. அடுத்து பி பாருங்கள் 20. அடுத்தது இதில் எவ்வளோ இருக்குது, பி 15. இதில் எவ்வளோ இருக்குது 30 ஓகேவா. அப்போ 15 எவ்வளோ, ஒரு 5 2 3 65 ஓகேங்களா. அடுத்து சி கூட்டுறேன், சி எவ்வளோ வருது, சி வந்து இங்கே 17. அடுத்து இதில் வந்து 30 ஓகேவா. அதுக்கடுத்து வந்து 10 ஓகேங்களா. எவ்வளோ வரும் 7 57. அடுத்தது டி கூட்டுறேன், டி ஓகேவா. ஸோ டி வந்து ஃபஸ்ட்டு இதில் 17, 2வது இதில் வந்து 7, 3வது வந்து 6 7 7 14 6 எவ்வளோ வரும் 20 வரும். 0 மீதி 2 30 ஓகேவா. ஸோ இப்போது இந்த 4த்தையும் நம்ம தனியாக கூட்டி பார்க்கணும் ஓகேவா. 48 65 57 ஓகேவா. அதுக்கடுத்து எவ்வளோ 30, 8 5 13 13 7 20 0 மீதி 2 2 4 6 6 6 12 12 5 17 17 கூட 3 கூட 20 200. அப்போ 200 கொஸ்டின் டோட்டல் கரெக்டாக வந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணேன், இங்கே அப்ளை பண்ணேன். ஏ எவ்வளோ, ஏ வந்து 48. அப்போ 48 நீங்கள் எழுதிட்டு இங்கே 0 போட்டணும், 0 48 போட்டு 0வை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், 4 ஷேர் பண்ணணும் ஓகேவா. 4 ஷேர் பண்ணணும். அடுத்தது 8 ஷேர் பண்ணணும் ஓகேவா. அதுக்கடுத்து என்ன, பி எவ்வளோ வந்திருக்கு, பி 65. அப்போ பி என்ன பண்ணணும், இங்கே 0 போட்டு 65 ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும், 0 ஷேர் பண்ணிட்டு அடுத்தது 6 ஓகேவா. 6 அடுத்தது 5 ஓகேவா. அது மாதிரி என்ன பண்ணணும், சிடி போட்டு இங்கே இ என்ன பண்ணுவோம் 000. இ வந்து ஷேர் பண்ணாமல் விடக்கூடாது 000. அப்போ என்ன பண்ணணும் 0 0 0 3த்தையும் ஷேர் பண்ணியிருக்கணும். டி வந்து எவ்வளோ வருது, வெறும் டி வந்து 30 வருதுன்னா இப்போ 0 3 0 ஓகேவா. 0 3 0 ஓகேவா. ஸோ ஷேர் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இதுதான் டோட்டல் ஓகேவா. நீங்கள் இங்கே ரஃபாக பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் அப்ளை பண்ணணும். எடுத்த உடனே ஷீட்டில் அப்ளை பண்ணிட்டாதீங்க. கொஸ்டினை வச்சு என்ன பண்ணுங்கள், கொஸ்டின் பேப்பரில் இங்கே வந்து நீங்கள் ரஃபாக அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சரியாக வருதா அப்படின்னு நீங்கள் வந்து சரியாக வந்த பின்னாடி இதெல்லாம் இது பண்ணிங்க ஓகேவா. சப்போஸ் உங்களுக்கு இந்த கூட்டல் சரியாக வரலனா இங்கே எண்ணி போடுறீங்க இல்லையா, இந்த எண்ணி போடுறீங்க இல்லையா, ஏன்னு எண்ணுவீங்களா, பின்னு சொல்லி எண்ணுவோம் இல்லையா, இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது 1 2 விட்டுருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள், இப்போ வந்து ஏல வந்து 45 வரும்னா நீங்கள் வந்து 44 எண்ணி போட்டுருப்பீங்க. ஏன்னா எண்ணும்போது சரியாக எண்ணிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் வரும்போது இந்த டோட்டலை எல்லாத்தையும் பென்சிலில் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். எதில் கொஸ்டின் பேப்பரில் ரஃபாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயின் இதில் எழுதிப்பா. சரியாக வந்த பின்னாடி நீங்கள் கொஸ்டினில் இது பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டினில் எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இங்கே வந்து கையெழுத்து போட்டுக்கணும் ஓகேங்களா. நீங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் என்ன பண்ணிருக்கணும், டோட்டல் 200 வந்து இல்லை, இதெல்லாம் கூட்டி நம்ம இங்கே என்ன பண்ணணும் 200 ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பண்ணணும் ஓகே. இங்கே என்ன பண்ணால் மீண்டும் அந்த டோட்டலெல்லாம் கூட்டணும். ஏ மட்டும் எவ்வளோ வந்தது ஓகேவா. இப்போது நிரப்பும் முன் பக்கம் 2 உள்ள அறிவுரை படிக்கவும்
ஓகே, இங்கே வந்து ஏபிசிடி மொத்தமாக எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி மூணுத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டோட்டலை இங்கே போட்டு நம்ம குறிக்கணும். ஓகேவா, 048, 065, 030, ஓகேவா, 040, 000 சொல்லி டோட்டல் எவ்வளோ வருது 200 அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இங்கே போட்டிருக்கணும். ஓகேவா, டோட்டலை மட்டும் இங்கே நம்ம போட்டிருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா, இங்கே நம்ம அந்த இது இருப்பாங்க இல்லையா, இன்விஜிலேட்டரை வந்து சைன் போட்டுருவாங்க. அவ்வளோதான். ஓகேவா, இது நம்ம தேவையில்லை. ஓகேவா, நம்ம இதுதான் OMR ஷீட் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, டபுள் ஷேட் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன, டபுள் ஷேட் பண்ணக்கூடாது. ஒன்று டோட்டல் மிஸ்டேக் வரக்கூடாது. டபுள் ஷேட் பண்ணால் 2 மார்க் போகும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு டபுள் ஷேடுக்கு 2 மார்க் போகும். அதே டோட்டல் மிஸ்டேக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 மார்க் போயிடும். ஓகேவா, இந்த ப்ரெசென்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். இங்கே ஒரு ப்ரெசென்ட் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேவா, ஸோ வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இங்கே சைன் போட்டிருக்கணும், இங்கே வந்து கைரேகை வச்சிருக்கணும். அவ்வளோதான், தம்பு வச்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் OMR ஷீட்டு. நிறைய டைம் டெஸ்ட் எழுதி பாருங்க. இப்போயாச்சும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ ஒயிட்டில் கூட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 கொஸ்டினோ 20 டெஸ்ட்டோ எழுதி பாருங்க. ஓகேங்களா, இது வரையும் OMR டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாதவங்க இதுக்கு மேலேயாச்சும் சரியாக பண்ணிக்கங்க. பேனா வந்து பாருங்க, நான் 3 பேனா காட்டினேன். ஜெல் பேனா யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த 5 ரூபா பேனா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த 1.0 mm இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, 1.0 mm இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். எந்த கம்பெனி வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பேனாவை புதுசாக கொண்டு போகாதீங்க. புது பேனாவை எட்டு போய் நான் பரிசு எழுதுறேன்னு சொல்லாதீங்க. ஆல்ரெடி அந்த பேனாவை என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி நாள் சும்மா வச்சு என்ன பண்ணுங்க, ஷேட் பண்ணி பாருங்க. ஏன்னா புது பேனா ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா, நமக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், புதுசாக ஷேட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு OMR ஷீட் எடுத்து வச்சுட்டு, ஓகேங்களா, இதோட மைய சும்மா, ஓகேங்களா, ஏன்னா புது பேனாவை இருக்க தேவையில்லை. அதனால கொஞ்சமாக ஷேட் பண்ணி பார்த்துங்க. ஒரு ஃபுல்லாக கிரிக்கியாச்சும் சும்மா கிரிக்கி பார்த்துட்டு, ஓகேவா, நமக்கு நல்லா எழுத வருது அப்படின்ற ஸ்டேஜில் இது எடுத்துட்டு போங்க. புது பேனா ஒன்று கையில், எதுக்கு இன்னொரு பேனா வச்சுங்க. ஒரே மாதிரி 2 பேனா வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இது ஒரு பேனால் ஷேட் பண்ணிட்டு வேற ஒரு பேனால் மீதி பாதி ஷேட் பண்ணாதீங்க. ஒரே பேனா போதும். இருந்தாலும் சேஃப்டிக்கு இன்னொரு பேனா எடுத்துட்டு போங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் OMR ஷீட்டை பற்றி. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் கொஸ்டினை பார்க்கணும்னு வச்சுங்க. ஸோ இது வந்து இப்போ பொதுவான பருவங்கள் எத்தனை 7. இப்போ 43வது கொஸ்டினுக்கு 7 நான் போட்டுருவோம்னா, ஸோ 43 சி ஆன்சர் வருதுன்னா சி போட்டேன். ஓகேவா, அடுத்தது 44வது கொஸ்டின் படிக்கிறேன். உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை. ஐயோ, உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை. ஸோ எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியல அப்படின்னா, இப்போ 44 என்ன பண்ணேன், நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து இருக்கும் இல்லையா, ஸோ பின்னாடி வந்து 44 அடுத்த வருஷம் 44 போட்டு வச்சுட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் இப்படியே என்ன பண்ணுறேன், ஏன்னா எதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன்னா, நான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு யோசிக்க ஒரு குழு கிடைக்கலனா நீங்கள் என்ன பண்ணுங்க, முழுசாக கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் அப்ளை பண்ணுங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினில் இதுக்கான குழு கிடைக்கலாம். இப்போ நான் பாருங்க, அப்படியே ஓகே அடுத்த கொஸ்டின் வரேன், அப்படியே போகிறேன், அப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ 55வது கொஸ்டின் வரேன். 55வது கொஸ்டின் வரும்போது 44 கொஸ்டின் விட்டுட்டேன். ஏன்னா பின்னாடி போட்டுக்கலாம், யோசிச்சு போட்டுக்கலாம் விட்டுட்டேன். இப்போ 55வது கொஸ்டின் வந்து உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. உழவர் பாட்டு. அப்போ 55 உழவர் பாட்டு என்ன, பல்லு பாட்டு. ஓகே, அப்போ ஏதோ ஒரு குழு கிடைக்குது. உழவர் பாட்டுனா பல்லு பாட்டு. ஓகே, இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும் சீன்ட்டு. அப்போ இதை தானே இங்கேயும் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், உழவர் உலர்த்தியது. உழவர் பாட்டுன்னு எதுக்கு இது காரணம் வந்திருக்கு, உழவர் உலர்த்தியது வாழ்க்கை வரலாறு கூறுறதுனால தானே இது பேர் உழவர் பாட்டு. அதுதானே பல்லு பாட்டு. அப்போ உழவர் பாட்டு தானே இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா தான் இருக்கும், பல்லு. ஓகேலா, இப்போ புரியுங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே பி 44க்கு நான் என்ன பண்ண விட்டு வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ நான் அவசரப்பட்டு இங்கே தப்பா குறிச்சிருந்தாலோ நான் என்ன பண்ண முடியும், இப்போ மாற்றிக்க முடியாது இல்லையா. அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், எம்டி 44 கொஸ்டின் வச்சிருக்கேன். ஒரு 44க்கு இப்போ எனக்கு ஒரு குழு கிடைச்சிருச்சு. ஓகே, 55வது கொஸ்டின் பார்க்கும்போது உழவர் பாட்டு. ஓகே, உழவர் பாட்டுன்றது பல்லு பாட்டு நமக்கு நல்லா தெரியும். ஓகே, அப்போ என்ன ஆன்சர், இங்கேயும் அதே இதுதான் கொடுத்துருக்கான், நான் வேற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே, 55வது கொஸ்டின் மூலமா நான் ஒரு குழு எடுத்து இதுக்கு ஆன்சர் நான் போட போறேன். அப்போ 44க்கு என்ன ஆன்சர், 44க்கு பல்லு பி. ஓகே, 44க்கு பி அப்படின்னு நான் ஷேர் பண்ணிடுவேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின் நமக்கு தெரியாத கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்லேயே நமக்கு குழு கிடைக்கும். அந்த குழுவை கண்டுபிடிச்சா போதும். அதனால தான் சொல்றேன், தெரியாத கொஸ்டினுக்கு உடனே ஆன்சர் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ 44க்கு எனக்கு தெரியல, நான் ஏதோ ஒரு ஆன்சர் போறா, ஏ போறா இல்லை சி போறான்னு ஏதோ ஒரு ஆன்சர் போறதுக்கு பதிலாக நான் பின்னாடி எழுதி வச்சுக்கலாம். பின்னாடி எழுதி வச்சுட்டு 200 கொஸ்டின் இல்லை 100 கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் நான் அப்ளை பண்ணிட்டு எழுதிட்டு எனக்கு ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். எதுவுமே கிடைக்காத பட்சம் அப்போ நம்ம ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதையும் நான் போட்டு விட்றேன், குரூப்பில் போட்டு விட்றேன். OMR ஷீட்டும் நான் PDF-உம் குரூப்பில் அப்லோட் பண்ணி விட்றேன். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ பை நியோ.